Hi friends, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போர்டு ஐடி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, போர்டு ஐடி. ஓகே, இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு சில பேர் சர்வீஸில் இருக்கவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமலேயும் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம ஒரு டீப்பாக ஒரு விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த போர்டு ஐடி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து என்னென்னா ஒரு ஹார்ட்வேர் செட்டப்பு, அதாவது நம்ம மதர் போர்டில் ஒரு ஹார்ட்வேர் செட்டப்பு. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பூட் சிஸ்டத்தை எனேபிள் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்பெஷல் பூட் சிஸ்டம் அப்படின்னா ஃபோன் ஆன் ஆகும்போது சாஃப்ட்வேரில் அது எப்படி பூட் ஆகணும் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணக்கூடிய விஷயந்தான் இந்த போர்டு ஐடி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹார்ட்வேர் பூட் சிஸ்டம். ஓகே, ஸோ இது எப்படி இது மேட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேரோட ஒரு காம்பினேஷனில் ஒரு செட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணியிருக்கிறது தான் இந்த போர்டு ஐடி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, இது எதுக்கு அவங்க வந்து மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு இப்போ சாம்சங் கேலக்ஸி S9 வந்து எல்லா கண்ட்ரிலையும் ரிலீஸ் ஆச்சு. அதில் இப்போ மாறுதுன்னா இதில் G960F அப்படின்ட்டு ரிலீஸ் ஆகும் ஒரு கண்ட்ரியில், இன்னொரு கண்ட்ரியில் 960U அப்படின்னு ரிலீஸ் ஆகும், இன்னொரு கண்ட்ரியில் 960N அப்படின்னு வரும். ஓகே, இந்த சஃபிக்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். மாடல் வந்து 960ங்கிறது சேமாக தான் இருக்கும், பின்னாடி வரக்கூடிய அந்த லெட்டர் மட்டும் உங்களுக்கு மாடல் நம்பர் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதோட சாஃப்ட்வேர்ஸும் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். ஓகே, ஸோ ஆனால் மாடல் வந்து சேம் மாடல் தான். இப்போ 960F அப்படிங்கிறது வந்து யூரோப்பில் ரிலீஸ் ஆச்சு. அதோட ப்ராசஸர் வந்து Exynos 9810. ஓகே, இது வந்து 3G LTE GSM எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அதே மாதிரி 960U அப்படிங்கிறது US ரிலீஸ் ஆச்சு, ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸோட அது ரிலீஸ் ஆனது. ஓகே, அது வந்து என்னென்னா அங்கே CDMA நெட்வொர்க்கை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அங்கே ரிலீஸ் ஆச்சு. அது போக அங்கே வந்து AT&T வெரிசோன் இந்த மாதிரி உங்களுக்கு சிம் கார்டு கம்பெனி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து என்ன AT&T வெரிசோனில் வந்து சிம் கார்டு கம்பெனி. இப்போ நம்ம ஊரில் ஏர்டெல், வோடோஃபோன் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அந்த AT&T வெரிசோன்லாம் சிம் கார்டோட கம்பெனி. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாம்சங்கோட டைப் பண்ணிக்குவாங்க. இந்த AT&T வெரிசோன் கம்பெனிலாம் வந்து சாம்சங்கோட டைப் பண்ணி அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிம்மோட சேர்த்து ஃபோனை வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ EMIயில் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் என்ன அப்படின்னா அப்போ அந்த AT&T வெரிசோன் மட்டும்தான் அதில் வந்து அவங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும், வேறு எந்த நெட்வொர்க்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து அவங்க அதை மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க சாஃப்ட்வேர் மேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அது எப்படி வந்து அதுக்கும் இந்த போர்டு ஐடிக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத உங்களுக்கு போக போக தெரியும். ஓகே, அப்புறம் 960N அப்படிங்கிற மாடல் வந்து கொரியாவில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ கொரியாங்கிறது அவங்களோட ஓன் கண்ட்ரி தான். ஸோ அதுலேயே வந்து என்னென்னா Exynos ப்ராசஸரு. ஆனால் அதில் வந்து கொரியனில் பொறுத்தளவு அங்கே சவுத் கொரியாவில் DMB TV அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஆப் மூலமாக நம்ம வந்து என்னது இன்டர்நெட் இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேட்டலைட் சேனல்லாம் பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ அது வந்து அங்கே சப்போர்ட் ஆகும். ஆனால் அதே Exynos ப்ராசஸர் இருக்கக்கூடிய இங்கே யூரோப்பில் வந்து பார்த்தோம்னா சப்போர்ட் ஆகாது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது வந்து சாஃப்ட்வேர் கண்ட்ரோல்டு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அதாவது எந்தெந்த கண்ட்ரியில் எந்தெந்த விஷயங்கள் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல். ஓகே, அந்த சாஃப்ட்வேர் கண்ட்ரோலுக்கு அந்த சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த போர்டு ஐடி ரெசிஸ்டர். ஓகே, அந்த போர்டு ஐடிங்கிற இது வந்து அந்த சாஃப்ட்வேரை இது கண்ட்ரோல் பண்ணும். அதாவது பூட் ஆகும்போதே இந்த போர்டு ஐடி அதை வந்து செக் பண்ணும், சாஃப்ட்வேர் வந்து செக் பண்ணும். இந்த போர்டு ஐடி எப்படி எந்த இதில் இருக்குதோ அதை பொறுத்து தான் வந்து அதோட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் வந்து அது ஆட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த போர்டு ஐடி கான்செப்ட்டு. ஸோ இது வரைக்கும் புரியலனாலும் பரவாயில்ல, வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோட எண்டில் இது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, இது ஏன் அவங்க இந்த போர்டு ஐடி கான்செப்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்க வந்து போர்டோட டிசைன் வந்து சேமாக தான் இருக்கும், டிசைன் சேமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்தந்த கண்ட்ரிக்கு வந்து அந்தந்த ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அது ஆன் பண்ணணும். அப்படிங்கும்போது
மற்ற போர்டோட டிசைனிங்கெல்லாம் சேம் ஆக்கிட்டு இந்த போர்டு ஐடிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அதை என்ன பண்ணியிருப்பாங்க, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை பொறுத்து வந்து இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இது உங்களுக்கு ஆன் ஆகுறதோ ஆஃப் ஆகுறதோ உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ தனித்தனியாக போர்டு தயாரிக்கணும்னா அவங்களுக்கு காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். தனித்தனியாக ஒரு கண்ட்ரிக்கு இப்போ இது சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு போர்டு தயாரிக்கணும், அது காஸ்ட் ஆகும், இது காஸ்ட் ஆகும். ஸோ அந்த காஸ்ட் எஃபெக்டிவ் இதுக்காக வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன விஷயத்தில் மட்டும் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து அதை ரீட் பண்ணி அதை பொறுத்து அதை ஒரு சில விஷயங்களை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ போர்டு ஐடிங்கிறது இந்த கான்செப்ட் ஃபிசிக்கலாக எப்படி இருக்குது போர்டில் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து சாம்சங்கில் ஒரு மாடல் எடுத்துருக்கேன், A042 அப்படிங்கிற ஒரு மாடலு. ஓகே. இதில் ஸ்கிமேட்டிக்கில் போயிட்டு என்ன டைப் பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட்டு போர்டு அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், போர்டு ஐடி அப்படிங்கிறது வந்துருச்சா. போர்டு ஐடிங்கிறது இங்கே வந்துச்சு பாருங்க. ஓகே. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே. இது ஜஸ்ட் ஒரு டிவைடர் சர்க்யூட், அதாவது ஒரு காம்பினேஷனான ஒரு டிவைடர் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. அதாவது சிங்கிளாக இல்லை, டோட்டலாக ஒரு என்ன பாருங்க 1 2 3 இங்கே ஒரு 3 3 6 ஒரு 12 ரெசிஸ்டர்ஸு, டோட்டலாக ஒரு 12 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ நார்மலாக நம்மளுக்கு டிவைடர் சர்க்யூட்டை பற்றி ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ நார்மலாக நம்மளுக்கு தெர்மல் லைனில் உள்ள டிவைடர் சர்க்யூட்டு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வோல்டேஜ் புல்லப் ஆகும். இது கிரவுண்டில் இருக்கும். இது வந்து NTC ரெசிஸ்டராக இருக்கும். இது நார்மல் ரெசிஸ்டராக இருக்கும். இது R1 ரெசிஸ்டர், இது R2 ரெசிஸ்டர். ஸோ 1.8 வோல்ட் இங்கே புல்லப் ஆகும். புல்லப் ஆகும்போது இங்கே டிவைடர் சர்க்யூட்டில் இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ பொறுத்து சம் வோல்டேஜ் வந்து எங்கே போகும், இது நேராக CPUக்கு போகும். ஓகே. இதெல்லாம் பூரா நம்ம தெர்மல் சர்க்யூட்டில் பூராமே ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்குறோம். தெர்மல் சர்க்யூட்டில் இது நிறையா பார்த்துருக்குறோம். ஓகே. சேம் கான்செப்ட் தான் இதுவும். அங்கே சிங்கிள் ரெசிஸ்டராக இருக்குது, ஆனால் இங்கே வந்து என்னது ஒரு கம்பைண்டாக ஒரு 6 சர்க்யூட்டு ஒரே சேமாக இருக்குது. ஓகே. இதுக்கு வந்து புல்லப் வோல்ட்டு நம்மளுக்கு வழக்கம் போல் எங்கேருந்து வரும் அப்படின்னா PMUலேருந்து வரும். 1.8 வயா 1.8 வோல்ட்டு புல்லப் ஆகுது. ஓகே. ஸோ இதில் R1 ரெசிஸ்டரோட வேல்யூ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 கிலோ ஓம் 10 கிலோ ஓம் 10 கிலோ ஓம். ஓகே. இது உங்களுக்கு 10 கிலோ ஓம், இது 10 கிலோ ஓம் 10 கிலோ ஓம் 10 கிலோ ஓம் எல்லாமே வந்து உங்களுக்கு என்னது 10 கிலோ ஓம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. 10 கிலோ ஓம் கொடுத்து உங்களுக்கு கரெக்டாக அந்த டிவைட் ஆகிற இடத்துல இருந்து ஒரு சர்க்யூட்டை உங்களுக்கு வெளியில் கொண்டு போயிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு சர்க்யூட் ID0, ID1, ID2, ID3, ID4, ID5. ஓகே. ஸோ இந்த ஐடி பூரா எங்கே போகும், இந்த ஐடி பூராமே எங்கே போகும் அப்படின்னு பார்த்தோம்னா நேராக எங்கே போகுது, CPU MT6761 CPUவோட GPIO செக்ஷனுக்கு போகுது. ஓகே. ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அண்டு அவுட்புட். இந்த GPIO செக்ஷனுக்கு வந்து இந்த போர்டு ஐடிங்கிற இது வந்து இந்த சர்க்யூட் வந்து போகுது. ஓகே. ஸோ அதுதான் வந்து அந்த போர்டு ஐடிங்கிறத மானிட்டர் பண்ணுறது என்னது, CPU தான் அதை மானிட்டர் பண்ணுது. ஓகே. ஓகே சார், இது வந்து இப்போது இது டிவைடர் சர்க்யூட்டாக இருக்குது. இதில் என்ன இதுக்கும் அந்த அதாவது இந்த ஸ்பெஷல் பூட் ஃபங்க்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இது சம்மந்தம் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம டிவைடர் சர்க்யூட்டில் இப்போ ஒரு டிவைடர் சர்க்யூட் இருக்குது. ஸோ அதோட சென்ஸ் லைன் நேராக CPUக்கு போகுது. அந்த ஒரு சிங்கிள் சர்க்யூட்டை வச்சு அந்த CPU வந்து அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அது தீர்மானிக்கும். ஓகே. ஆனால் இதில் அப்படி இல்லை, ஒரு 6 சர்க்யூட் சேர்ந்தாப்புல இருக்குது. அப்போ இந்த சர்க்யூட்டுக்கு இந்த சர்க்யூட்டுக்கு எதுவும் வித்தியாசம், அதாவது தொடர்பு இருக்கான்னு பார்த்தோம்னா தொடர்பு இருக்குது. ஓகே. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த சர்க்யூட்டு போர்டில் எங்கே நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஓகே. இது நேராக போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணுறேன். லேஅவுட்டில் பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எங்கே வருது அப்படின்னா என்ன பாருங்கள் ப்ளேஸ் ஆகிருக்கு. எங்கே அப்படின்னா அநேகமாக இது மெமரி ஐசிக்கு கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இல்லை பாருங்கள் R713 பூரா இந்த இப்போ நம்ம பார்த்த
இந்த ரெசிஸ்டர் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, மொத்தம் ஒரு 6 சர்க்கியூட் 12 ரெசிஸ்டர் பார்த்தோம் இல்லையா. அப்போ 4 4 8 8 12 ரெசிஸ்டரும் இதில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது அதான் நம்ம இதில் பார்க்கலாம். இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 இதில் 3 ரெசிஸ்டர் இருக்குது, இதில் 2 ரெசிஸ்டர் இருக்குது, இதில் ஒரே ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்குது. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பாருங்கள் 12 ரெசிஸ்டர் இது கொடுத்துருக்குறாங்க. இதில் போய் பார்த்தாலும் 12 ரெசிஸ்டர் இருக்குது. ஓகே, ஆனால் இதில் காம்பனண்ட்டில் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டர் ப்ளேஸ் ஆகலை. ஏன் ப்ளேஸ் ஆகலை இல்லை சீலில் எடுத்துருக்கமா இப்போ எடுத்துட்டாங்களான்னு தெரியலண்ணா. ஆக்சுவலாக இது வந்து ப்ளேஸ் ஆகலை. ஓகே, அதில் இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஒரு சில ரெசிஸ்டர் ப்ளேஸ் ஆகிருக்கு, ஒரு சில ரெசிஸ்டர் ப்ளேஸ் ஆகலை. ஓகே, ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு சர்க்கியூட் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டு R713 R712. ஓகே, R713 R712. இப்போ இந்த கீழே உள்ள 2 ரெசிஸ்டர். ஓகே, கீழே உள்ள 2 ரெசிஸ்டரில் இல்லை பாருங்கள் ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்குது. R713 தான் இருக்குது, R712 இல்லை. ஓகேயா, ஓகே, R712 இல்லை இதில். ஓகே, அப்போ எப்படி இந்த சர்க்கியூட்டு ஃபங்க்ஷன் ஆகுது? ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் பார்த்த டிவைடர் சர்க்கியூட்டு எல்லாத்துலேயுமே 2 ரெசிஸ்டரும் இருக்கும். அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து இங்கே போகும். எவ்வளோ வோல்ட்டுங்கிறத இந்த ரெசிஸ்டரோட இதை பொறுத்து இந்த கரஸ்பாண்டிங் வோல்டேஜ் உங்களுக்கு சிபிக்கு போகும். அதை பொறுத்து சிபி என்ன ரியாக்ட் பண்ணணுமோ அது சிபி ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஆனால் இதில் பாருங்கள் இந்த ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்குது, இந்த ரெசிஸ்டர் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சர்க்கியூட்டில் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் சர்க்கியூட்டில் R714 அண்டு R710 R714 அண்டு R710 R710 இந்த 2 ரெசிஸ்டரு. ஸோ இந்த ரெசிஸ்டராவது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பாருங்கள் இதில் ஒரு ரெசிஸ்டர் இல்லை. எந்த ரெசிஸ்டர் இல்லை? R714 ரெசிஸ்டரில் R710 தான் இருக்குது இதில். ஓகே, ஸோ அப்போ இந்த டிவைடர் சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் இல்லை R71312 இதில் ஒரு ரெசிஸ்டர் தான் இருந்துச்சு, அப்படி தானே? எந்த ரெசிஸ்டர் இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் இல்லை, R712 இல்லை, 13 மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ 13 மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வரக்கூடிய 1.8 வோல்ட்டு இந்த ரெசிஸ்டர் வழியாக வரும், இங்கே ரெசிஸ்டர் இல்லை. ஓகே, அப்போ இந்த 1.8 வோல்ட் அப்படியே இந்த ரெசிஸ்டர் த்ரூ எங்கே போகும்? நேராக 1.8 வோல்ட்டு போர்டு ஐடி 0 இது நேராக சிபிக்கு போகும் டேரெக்டாக. ஏன்னா எங்கள் டிவைடர் சர்க்யூட்டுக்கு இன்னொரு ரெசிஸ்டர் இல்லை. உங்களுக்கு ரெசிஸ்டர் இருந்தால் உங்களுக்கு டிவைட் ஆகும், ரெசிஸ்டர் இல்லாத போது கண்டிப்பாக டிவைட் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ அப்போ அப்படியே அந்த 1.8 வோல்ட்டு சிபிக்கு போகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சர்க்யூட்டில் இந்த 141 இதில் R714 R710 அப்படி தானே இருந்துச்சு. R714 R710 இதில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் இல்லை. ஓகே, இந்த 14ல் 10 மட்டும்தான் இருக்குது. அப்போ இதில் இந்த ரெசிஸ்டர் ஃபிக்ஸிங் ஆகலை, இதில் இந்த ரெசிஸ்டர் ஃபிக்ஸ் ஆகலை, இந்த இதில் இருந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் ஃபிக்ஸ் ஆகலை. அப்போ வரக்கூடிய 1.8 வோல்ட் என்ன ஆகும்? ஹலோ, இந்த ரெசிஸ்டர் இல்லை. அப்போ இங்கே ரெசிஸ்டர் வராதனால என்ன ஆகும் அப்படின்னா இப்போ 1.8 வோல்ட்டு இது வந்து இதோட நின்றோம், இங்கே ரெசிஸ்டர் இல்லை. அப்போ வந்து இந்த சர்க்யூட்டில் எவ்வளோ வோல்ட் இருக்கும் அப்படின்னா இந்த போர்டு ஐடி 1ல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0 வோல்ட் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 1.8 வோல்ட் இருந்தது, இதில் 0 வோல்ட் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த இதில் இப்போ 15 இருக்குது, இதில் 11 இருக்குது. சப்போஸ் இதில் வந்து இந்த ரெசிஸ்டர் மட்டும் தான் இருக்குன்னு நம்ம வச்சுக்குவோம். ஓகே, அப்போ நேராக இது வந்து மறுபடியும் 1.8 வோல்ட்டில் 1.8 வோல்ட் இப்படி வரும். அடுத்த இதில் நம்மளுக்கு இது இல்லை, இது மட்டும்தான் இருக்குன்னா 0 வோல்ட் வரும். அடுத்த இதில் மறுபடியும் இதே போல் இல்லை அப்படின்னா இதில் 0 வோல்ட்டு, இதில் ஒரு 1.8 வோல்ட் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு ரெசிஸ்டர் இருக்கும், ஒரு ரெசிஸ்டர் இருக்காது. ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் தான்
ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த 6 சர்க்கியூட்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆனது நான் சொன்னேன். நார்மலாக உள்ள டிவைடர் சர்க்கியூட் மாதிரி கிடையாது, 6 சர்க்கியூட்டும் ஒன்றுக்கு ஒன்று லிங்க்கில் இருக்கும். ஸோ இப்போ இதில் 1.8 வோல்ட்டு, இதில் 0 வோல்ட்டு, இதில் 1.8 வோல்ட்டு, இதில் 0, இதில் 1.8 வோல்ட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது இந்த 6 சர்க்கியூட்டுமே சிபியூவில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 1.8 வோல்ட்டுக்கு ஈக்குவலண்டான வேல்யூ அது என்ன பண்ணணும்னா அதுக்கு வோல்டேஜ் தெரியாது, அதுக்கு தெரிஞ்சது பைனரி வேல்யூ தான் தெரியும். இப்போ இந்த 1.8 வோல்ட்டுக்கு அதுக்கு என்ன பண்ணும் 1ன்னு அது என்ன பண்ணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அப்புறம் அடுத்து 0 வோல்ட் வருது, 0 வோல்ட்டுக்கு 0 தான், அடுத்து 1.8 வோல்ட்டுக்கு 1, அடுத்து 0 வோல்ட்டுக்கு 0, அடுத்து 0 வோல்ட்டுக்கு 0, அப்புறம் 1.8 வோல்ட்டுக்கு 1. ஓகே, ஸோ அப்போ டோட்டலாக இந்த சர்க்கியூட்டில் கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து என்ன அப்படின்னா 101001 101001. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஹார்ட்வேர் ஐடி மூலமாக அதுக்கு கிடைச்சிருக்க கோடு. ஓகே, ஸோ இந்த கோடுக்கு தகுந்தாப்பில் தான் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட சாஃப்ட்வேரில் இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி AT&T அப்புறம் வெரிசோன் இந்த மாதிரி கம்பெனிக்கு அவங்க சாம்சங்காரங்க டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நெட்வொர்க் மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த டிவைஸ் இருக்கணும். ஓகே, அப்போ ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி அவங்க சாஃப்ட்வேர் மூலமாக லாக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த லாக் எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த கோடை பொறுத்து தான் அது லாக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த கோடை வந்துச்சுன்னா இது வந்து யூரோப்புக்கு உள்ள, அதாவது இது வந்து யூஎஸ்க்குள்ள கோடுன்னு அது என்ன பண்ணிக்கும் நினச்சின்னா அந்த கோடுக்கு தந்தாப்புல இந்த ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி அது சாஃப்ட்வேர் மூலமாக லாக் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதே கோடு இப்போ அதாவது வேற ஒரு கண்ட்ரியில், இப்போ யூரோப் கண்ட்ரியில் உள்ள டிவைஸை பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டரோட காம்பினேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதில் இருந்துச்சு இதில் இல்லை பார்த்தீங்களா, அந்த ரெசிஸ்டரோட காம்பினேஷன் வந்து இப்போ இதில் இல்லாமல் போகும், இதில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அது வேறு காம்பினேஷன் ஆகும்போது அதுக்கு அங்கே ரிலீஸ் ஆகக்கூடிய செட்டோட இந்த கோடு பார்த்தீங்கன்னா இப்போ 101110 அப்படி இருக்கலாம். ஓகே, இப்போ கொரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ அதே இது 111000 அப்படி இருக்கலாம். ஸோ இந்த ரெசிஸ்டர் பிளேஸ் ஆகிருக்கிறத பொறுத்து அந்த கோடு வேரி ஆகும், கோடு வேரி ஆகிறத பொறுத்து அது வந்து சாஃப்ட்வேரில் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து அது ஆன் பண்ணும் ஆஃப் பண்ணும். ஓகே, ஸோ இந்த போர்டு ஐடிங்கிற கான்செப்ட் வந்து இப்படி தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, இது வந்து ஒரு தனித்தனியான சிங்கிளாக சர்க்கியூட் வந்து சிபியூக்கு போனாலும் ஒரு சர்க்கியூட்டுக்கும் இன்னொரு சர்க்கியூட்டுக்கும் உங்களுக்கு லிங்க் இருக்குது. ஓகே, ஸோ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய டோட்டல் அவுட்புட்டை பொறுத்து தான் அது வந்து அந்த சாஃப்ட்வேர் மூலமாக அது என்ன ஃபீச்சர் ஆன் பண்ணணும், எந்த ஃப்ரீக்வன்சி அதாவது நெட்வொர்க் ஃப்ரீக்வன்சிக்குள்ளே அதை லாக் பண்ணணுங்கிறத பூராமே ஃபோன் வந்து தீர்மானிக்கும். ஓகே, இது வந்து செல்லை ஆன் பண்ணும் போதே பூட் ஆகும்போதே என்ன ஆகும் இந்த கோடை அது வந்து சாஃப்ட்வேரை வந்து அதை ரீட் பண்ணிடும். இந்த கோடை ரீட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல தான் அந்த டிவைஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த போர்டு ஐடியோட கான்செப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஸோ இதில் எதுவும் புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் அதை கிளியர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகே, பை.